வணக்கம் ஆன்மீகத்துடன் கூடிய நல்ல உள்ளங்களே. இந்த காணொளி பார்ப்பதற்கு முன் அணுவும் ஆன்மாவும் என்ற ஆன்மீக தொடர் முழுவதையும் பார்த்துவிட்டீர்களா? இல்லை என்றால் விளக்கத்தில் உள்ள லிங்கை கிளிக் செய்து முதலில் அதை பாருங்கள். அந்த அனுபவம் இந்த தொடரை இன்னும் ஆழமாக உணர உதவும். இது அம்மா என்ற ஆன்மா என்ற ஆன்மீக பயணத்தின் முதல் அத்தியாயம். தாயின் பாசமும் தாயின் பரம்பொருள் இணைப்பும் பற்றிய இந்த தொடக்க பகுதி மனதையும் ஆன்மாவையும் ஒரே நேரத்தில் தொடும் வகையில் அமைந்துள்ளது. வாருங்கள், தாயின் கருணை வழியாக பரம்பொருள் உணர்வு துளிர்விடும் அந்த மெளன பாதையை ஒன்றாக அனுபவிக்கலாம். தாயின் கரம், பிரபஞ்சத்தின் அருள் கரம். அம்மா என்பவர் உணர்வின் முதல் அலை. அந்த அழைப்பு மட்டுமே போதுமானது ஒரு குழந்தை முழுமையாக மாறவே. தாயின் முகம்தான் வாழ்க்கையின் முதல் தேவை. அந்த முகத்தில் அமைதி இருக்கிறது. அந்த முகத்தில் அழகு இல்லை, ஒளி இருக்கிறது. ஒரு குழந்தை அழும்போது தாயின் கைதான் அதை மாறாகிறது. ஆனால் அதில் சிறந்த ரகசியம் என்ன தெரியுமா? அந்த கைதான் ஒரு பரம்பொருள் வாசல். நம்மில் பலர் ஆன்மீகத்தை தேடி வெளியில் ஓடுகிறோம். ஆனால் அம்மாவின் பாசம் இருந்த இடத்தில்தான் இறை அருள் நமக்குள் முதன்முறையாக நுழைந்தது. தாயின் பாசம் என்பது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு உருகும் ஒளி. அதிலிருந்து நாம் அறிவை பெறவில்லை, ஆன்மா சுவாசிக்கத் தொடங்கியது. அம்மா என்ற ஆன்மா என்பது உயிரின் மொழி பேசும் மெளன குரல். சோகத்தில் கூட அம்மாவின் பெயரை கூப்பிடும் போது நமக்குள் இருந்து ஒரு நிம்மதி எழுகிறது. அதுவே தாயின் பரிசு. அம்மா என்பது தாயின் உருவமா, பரம்பொருளின் வெளிப்பாடா? பரிசுகள் இல்லாமல் பரிசுகளை வழங்கும் ஒரே உயிர், அதுதான் அம்மா. நம் உடல் தாயால் உருவானது, ஆனால் நம் உள்ளம் அவளது அமைதியால் உருவானது. ஒரு குழந்தை தாயை நினைக்கும் போது சிரிக்கிறது. அதுவே ஆன்மீகத்தின் உண்மை வடிவம். தாயை பற்றிய எண்ணம் இல்லை, உணர்வே மேலோங்குகிறது. அந்த உணர்வை வாழும் திறமையே ஆன்மீகத்தின் தொடக்கம். இன்று இந்த பகுதியை முடிக்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன உணர்வு கிளம்பியிருக்கலாம். அது மெளனமாய் இருந்தாலும் அதுவே உங்கள் ஆன்மா பேசும் முதல் மொழி. அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் தாயின் மொழிக்கு அப்பால் இருக்கும் மெளனத்தின் அர்த்தம். அம்மா, பரம்பொருள் தொடும் முதல் துளி. இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 2ஆம் அத்தியாயம். முதல் பகுதியில் நாம் தாயின் கருணை வழியாக ஆன்மாவின் வெளிச்சத்தை தொடங்கியிருந்தோம். இன்று அந்த பாசத்தின் பின்னால் இருக்கும் மெளன குரலை நம்முள் உணர முயற்சிக்கிறோம். வாருங்கள், உணர்வின் மீதான மெளன பாதையில் நம்முள் நிலைத்து இருக்கும் தாயின் ஆத்ம ஒளியை நோக்கி பயணிக்கலாம். அம்மாவின் குரல் பல சமயங்களில் நாம் கேட்டதில்லை, ஆனால் அதை கேட்டிருந்தோம் என்ற உணர்வு நம்மை அசைத்திருக்கிறது. அம்மாவின் மெளனம் என்பது ஓர் அனுபவமாய் நம்முள் ஒலிக்கிறது. குழந்தை விழுந்த போதும் தாயின் பார்வை மட்டும் போதுமானது. அது எதையுமே பேசுவதில்லை, ஆனால் அந்த பார்வையில்தான் ஆத்ம சமாதானம் இருக்கிறது. மௌனமான அரவணைப்பு என்பது மெளனத்தில் தாயும் ஆன்மாவும் ஒன்றாவதை குறிக்கிறது. நாம் சத்தமாக தேவையை கூறும் முன்னால் தாயின் உள்ளம் அதை உணர்ந்துவிடும். அதுவே பரம்பொருள் உணர்வு இல்லைதான். நாம் பிரார்த்தனை செய்யும் முன்னே இறைவன் நம்மை உணர்ந்து விடுகிறான் என்பதே ஆன்மீகத்தில் சொல்லப்படும் உண்மை. அதேபோல் தாயின் மெளனமும் இறையின் அனுபவமும் ஒன்று. ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை நினைவில் கொள்க. நீங்கள் ஆழ்ந்த குழப்பத்தில் இருந்தபோது தாயின் வார்த்தைகள் இல்லை, ஆனால் ஒரு மெளன பார்வை இருந்ததா? ஒரு சிறு நடையை உணர்ந்தீர்களா? அதுதான் ஆன்மாவின் மெளன குரல். நம் உள்ளத்தில் சில வாக்கியங்கள் இருந்தாலும் அவை பேசப்படுவதில்லை, ஆனால் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன. தாயின் மெளனமும் இப்படித்தான் செயல்படுகிறது. இன்று இந்த அத்தியாயத்தின் முடிவில்
நம் மனதில் ஒரு மெளன அமைதி தோன்றியிருந்தால் அது தாயின் குரலாகும். வார்த்தைகள் இல்லாமல் இருந்த அந்த நிமிடங்களில் உங்கள் உள்ளம் அவளின் இசையை கேட்டிருக்கலாம். அடுத்த அத்தியாயத்தில் நாம் அந்த இசை எப்படி நம் ஆன்மாவை தூண்டுகிறது என்பதை காணப்போகிறோம். அம்மாவின் மெளனம், ஆன்மாவின் இசை. இது அம்மா என்ற ஆன்மா ஆன்மீக தொடரின் 3வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் மெளன குரல் நம்முள் எவ்வாறு ஆன்மா பேசும் சத்தமில்லாத வடிவமாக இருப்பதை நாம் அறிந்தோம். இன்று தாயின் அமைதியான கண்ணோட்டம் நம்மை எப்படி பாதுகாப்பாக மாற்றுகிறது என்பதை நாம் உணரப்போகிறோம். தாயின் பார்வை. அது ஒரு விழிக்கணமே. ஆனால் அந்த ஒரு கணம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். குழந்தை ஒரு தவறு செய்துவிட்டால் தாயின் பார்வை மட்டும் போதுமானது. அதில் கோபம் இல்லை, ஆனால் அதில் நெஞ்சத்தை உருக்கும் அறிவுரை இருக்கிறது. ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு ஆசானின் பார்வை ஒருவரை சிந்திக்க வைக்கிறது. அதேபோல தாயின் பார்வை ஆன்மாவின் முதல் பயிற்சி. நம்மை பார்த்து நீங்க நல்லவன்தான் என்ற பார்வையே ஒரு தாய் வழங்கும் போது நாம் அந்த நல்லவனாக மாற ஆரம்பிக்கிறோம். அதுதான் அமைதியான ஆன்மீக ஒளி. அதில் சத்தமில்லை, ஆனால் அதில் ஒரு உறுதியும் பாதுகாப்பும் இருக்கிறது. நம்முள் இருந்து நாம் விலகும் தருணங்களில் நம்மை மீண்டும் நம்மிடம் கொண்டு வரும் பார்வை அம்மாவின் பார்வைதான். குழந்தை சோர்வடைந்த போது தாயின் பார்வையில் ஒரு புன்னகை இருந்தால் அது ஓர் உள்நோக்கு சிகிச்சை. நாம் எதையும் பேச முடியாத நேரத்தில் பார்த்து ரசிக்கும் கண், அதுதான் உண்மையான தாயின் கண்ணோட்டம். இன்று இந்த அத்தியாயத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான பார்வை யாராவது உங்களிடம் விட்டுச் சென்றிருந்தார்களா? அந்த பார்வையின் பின்னணியில் இருந்த உணர்வு தாயின் ஆன்மாதான். அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் அம்மாவின் அருவான அன்பு, எல்லைகளற்ற கருணை. இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 4வது அத்தியாயம். கடந்த அத்தியாயத்தில் தாயின் பார்வை நம்மை எவ்வாறு பாதுகாப்பாக மாற்றுகிறது என்பதை பார்த்தோம். இன்று நாம் தாயின் அன்பு, அதன் எல்லைகளற்ற தன்மையே உணர்வின் அதீத நிலையாக பார்க்கப் போகிறோம். அன்பு என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு இருப்பு. அதனால்தான் தாயின் அன்பு விளங்கும். அது செயலில் மட்டும் இல்லை, மௌனத்தில் கூட உயிருடன் இருக்கிறது. ஒரு குழந்தை தவறே செய்திருந்தாலும் தாயின் அன்பு குறையாது. காரணம், அது மனதில் இருந்து அல்ல, ஆன்மாவில் இருந்து வருகிறது. தாயின் அன்பு ஒரு கரையில் இல்லாத நதி போல. அது ஓடிக்கொண்டே இருக்கும், கடந்து சென்றவர்களையும் நனைக்கத் துடிக்கும். சில நேரங்களில் நாம் தாயின் கோபத்தை கண்டிருக்கிறோம், ஆனால் அதற்கும் ஒரு அன்பு உண்டு. அவளது கோபம் கூட நம்மை காத்திடும் அரவணைப்பின் வடிவமே. ஏனெனில் அந்த கோபத்தின் பின் இருக்கும் உணர்வு மட்டும் உண்மை. கடவுளின் அருள் நாம் கேட்காமல் தரப்படும். அம்மாவின் அன்பு நாம் கேட்கும் போதும் கேட்காமலிருந்தாலும் தரப்படும். அந்த இரண்டும் ஒன்றாகியுள்ளன. ஏனெனில் அம்மாவின் உருவத்தில் கடவுள் நமக்குள் நுழைந்திருக்கிறார். உங்களுக்குள் ஒரு பயம் தோன்றும் போது தாயின் அன்பு உங்களை ஒளியால் சுற்றிக் கொள்கிறது. நீங்கள் அதை நினைக்க கூட வேண்டியதில்லை, அந்த உணர்வு தானாகவே வரும். அது ஆன்மாவின் ஒளியாய் உரிக்கிறது. தாயின் அன்பு என்பது எல்லாவற்றிற்கும் மேலான பரிபூரண அனுபவம். அதில் உங்கள் தவறு, கோபம், இரக்கம் எல்லாம் கரைந்துவிடும். இன்று நீங்கள் தாயின் நினைவில் ஒரு மெளன நிமிடத்தை கொண்டிருந்தீர்களா? அப்போது உங்கள் உள்ளத்தில் அவரது அன்பு இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் தாயின் இழை போன்ற நினைவுகள், ஆன்மாவை மீட்டெடுக்கும் மெளன பாதைகள். அம்மாவின் அன்பு எல்லையற்ற, எப்போதும் உயிரோடிருக்கும் ஆழம். இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 5வது அத்தியாயம். கடந்த பகுதியில் நாம் அம்மாவின் எல்லையற்ற அன்பை உணர்ந்தோம். அது பரம்பொருளின் பரிசுத்தம் எனக் கண்டோம். இன்று
தாயின் நினைவுகள் எவ்வாறு நம் ஆன்மாவை தொட்டு மறைந்திருந்த நமக்குள் வெளிச்சத்தை பிறக்க செய்கின்றன என்பதை அனுபவிக்கப் போகிறோம். தாயின் நினைவுகள் ஒரு புகைப்படம் அல்ல, அது ஒரு உள்ளார்ந்த இசை. தொட்டதும் நம் உள்ளத்தை உருக்கும் மெளன மிட்டாய். ஒரு வாடும் நேரத்தில் தாயின் ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்தால் அது அழுத்தத்தை களைக்கிறது. ஒருவேளை ஒரு பழைய நிமிடம், ஒரு சமய சிரிப்பு, அவை இன்று நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றன. தாயின் நினைவு என்பது ஒரு பிரார்த்தனையின் உயிராக மாறும். நம்மை மீண்டும் நிலை பெறச் செய்கிறது. எந்த புத்திசாலித்தனமும் செய்ய முடியாத அதிசயம். நமக்கு வழிகாட்டும் மொழி பல நேரங்களில் வெளியில் கிடைப்பதில்லை. ஆனால் தாயின் நினைவின் ஒரு சுவாசம் மட்டும் போதுமானது. அது நம் விழிகள் திறக்காமல் முன்னே செல்ல வைக்கிறது. சிலருக்கு தாயில்லா காலம் வருகிறது. ஆனால் நினைவில்லா காலம் ஒருபோதும் வராது. அந்த நினைவுகள்தான் நம்மை உருவாக்கும் உண்மையான ஆசிரியர்கள். கண்ணீர் வழிந்தாலும் அந்த நினைவு நமக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும். இன்று நீங்கள் தாயின் நினைவில் ஒரு நிமிடம் வீழ்ந்தீர்களா? அப்போது உங்கள் உள்ளத்தில் நிம்மதி நதியாக ஒளிந்திருக்கும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப் போகிறோம் தாயின் குரல் இல்லாத பின்னணியில் இருக்கும் அர்த்தம். மெளன மொழிகள். அம்மாவின் நினைவுகள் உணர்வு அல்ல, வழிகாட்டும் மொழி. இது அம்மா என்ற ஆன்மா ஆன்மீக தொடரின் 6வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் நினைவுகள் நம்மை எவ்வாறு உயிரோடு வைத்திருக்கும் என்பதை நாம் அறிந்தோம். இன்று அந்த நினைவின் பின்னால் இருக்கும் மெளன மொழியை உணரப்போகிறோம். அம்மா சில சமயங்களில் எதையும் பேச மாட்டார். ஆனால் அவர் பேசவில்லை என்பதே நாம் கேட்க வேண்டிய செய்தி. வார்த்தைகள் இல்லாமல் கற்றுக் கொடுக்க முடிகிறதா? ஆம். அம்மா அதற்கே ஒரு சாட்சி. ஒரு பார்வை, ஒரு தொட்டு, ஒரு மெளனம். இதில் இருப்பது வார்த்தைகளை விட பெரிய உண்மை. மௌனத்தால் பேசப்படும் மொழி எப்போதும் நம் மனதை கவர்ந்திருக்கும். சத்தமில்லாத அரவணைப்பு நம்மை மீண்டும் நம்மிடம் அழைத்து வரும். அம்மா பேசாத நாள்களில் கூட நம்மை சுற்றியிருந்த அந்த மெளனம் நம்முள் பாதுகாப்பு, பாசம், உற்சாகம் ஆகிய அனைத்தையும் வளர்த்தது. நம்மால் பேசியே முடியாத உணர்வுகள் நம்முள் மூடப்பட்டிருந்த சமயங்களில் அம்மா அதன் வாசலாக இருந்தார். ஒவ்வொரு ஆன்மீக சாதகரும் ஒரு கட்டத்தில் வார்த்தைகளை விட்டுவிடுகிறார்கள். ஏனெனில் உண்மை உணர்வுகள் வார்த்தைகளால் கட்டப்படுவதில்லை. அம்மா அந்த உண்மையை இயல்பாகவே வாழ்கிறார். ஒரு குழந்தை தவறு செய்துவிட்டால் அம்மா அதை நோக்கி சத்தமாக இல்லாமல் மௌனமாக கொடுக்கும் பார்வை, சத்தியத்தின் சத்தமில்லாத அறிவுரை. இன்று தாயின் மெளனத்தில் இருந்த மொழியற்ற உரையாடலை நீங்கள் உணர்ந்தீர்களா? உங்கள் உள்ளம் பதிலளித்ததா? அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் அம்மாவின் குரல் ஆன்மாவின் இசையாக எவ்வாறு மாறுகிறது என்பதை. மௌனம் என்பது பேசாமையின் அறிகுறி அல்ல, அது ஆன்மாவின் உண்மை மொழி. இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 7வது அத்தியாயம். நம்மை நெஞ்சோடு நெருக்கமாக தொடும் தாயின் மெளனம் பற்றி கடந்த பகுதியில் பேசினோம். இன்று நாம் அவளுடைய குரலை ஆன்மாவின் இசையாக உணரப்போகிறோம். அம்மாவின் குரல் அது சத்தமாக இருக்கவில்லை. ஆனால் அந்த சத்தமில்லாத குரல் நம் ஆன்மாவின் இசையாகவே இருக்கிறது. குழந்தையாக இருந்தபோது, நாம் அழும்போது தாயின் குரல் மட்டும் போதுமானது. இங்கிரு, நான் இருக்கிறேன் என்ற அந்த எளிய வாக்கியம் எல்லா பயத்தையும் குழப்பத்தையும் களைந்துவிடும். அது இசை போல ஒவ்வொரு முறையும் நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு ராகம். தாயின் குரல் இறைவனின் இசை போன்ற ஒன்று. நம்மால் அதனை மறக்க முடியாது. ஏனெனில் அது மனதுக்கு இல்லை, உள்ளத்துக்கே பதிந்திருக்கிறது. சில நேரங்களில் தாயின் குரல் நமக்குள் இசைதான். நாம் நமக்குள் பேசும் ஓசை கூட அவளது சாயலையே எடுத்துக்கொள்கிறது.
நம் பிரார்த்தனைகளில் கூட நாம் அவளிடம் பேசும்போது வரும் மென்மை, அந்த அனுபவத்தின் மீள்பதிப்பு. தாயின் குரலில் கருணை, தீர்மை, உறுதி, அமைதி அனைத்தும் ஒரே நேரத்தில் கலந்து இருக்கின்றன. அந்த இசைதான் நம்மை நம்மிடம் மீண்டும் அழைத்து வரும் சத்தம். இன்று தாயின் குரலுக்குள் நீங்கள் ஓர் இசையை உணர்ந்தீர்களா? அந்த மெளன இசை நம்முள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் அம்மாவின் பாதங்கள், ஆன்மாவின் பூஜை. அவளது குரல் ஒரு இசை, ஆன்மாவின் மெளன பீச்சல். இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 8வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் குரலை ஆன்மாவின் இசையாக நம்முள் உணர்ந்தோம். இன்று நம்மை மீள இணைக்கும் தாயின் பாதங்களை பூஜையின் தூய பாதையாக பார்க்கப் போகிறோம். அம்மாவின் பாதங்கள் ஒரு வழியில் நோக்கள் நிறைந்தவை, ஆனால் மற்றொரு கோணத்தில் தெய்வத்தின் பாதங்கள் போல சுத்தமானவை. வீட்டில் நம் முன்னால் எப்போதும் இருக்கும் பாதங்கள் நாம் பெரும்பாலும் காணாமல் போவதுண்டு. ஆனால் உண்மையில் அவை வாழ்க்கையின் பாதையை வடிவமைக்கின்றன. தாய் வெளியே சென்றவுடன் வீட்டில் ஒரு வெறுமை உருவாகிறது. அது குரலினால் இல்லை, அது அவளது பாதம் சுவடுகள் காணாமற் போனதால். அந்த காலடிகளில் இருந்தது பாசம், பராமரிப்பு, பாதுகாப்பு. குழந்தையை தூக்கி நடக்க வைத்த கால்கள் ஒருநாள் சோர்ந்து நடக்க ஆரம்பித்தாலும் அவைதான் கடவுளின் முதுகெலும்பு. ஒரு குழந்தை நிமிர்ந்து நடக்கும்போது தாயின் பாதங்கள் அதை கை கொடுக்காது, ஆனால் வழிகாட்டும் இடமாக இருக்கும். அந்த நடை பாதையே இல்லாத இடத்தில் உருவாக்கும். நமக்கு தெரியாத நேரத்தில் அவளது காலடி சத்தம்தான் நமக்குள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. இதுவே தாயின் பாதங்களை பூஜை செய்வதற்கான காரணம். அது உடலை மட்டுமல்ல, உயிரின் சுவடுகளையும் தாங்கி இருந்திருக்கிறது. தாயின் பாதங்கள் வாழ்க்கையின் சிற்றடி கற்பித்தாலோ, ஆன்மாவின் சிறப்பை உணர வைத்தாலோ, அவை ஒரு பாடல் போல, மெளன ராகம் போல நம் உள்ளத்தில் ஒலிக்கின்றன. இன்று நீங்கள் தாயின் பாதங்களை மனதில் நினைத்தீர்களா? அது உங்களுக்கு மட்டும் பாதையல்ல, உலகத்திற்கே வழிகாட்டும் ஒளி. அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் அம்மாவின் விழிகள், இறை திருஷ்டியின் பிரதிபலிப்பு. தாயின் பாதங்கள் பூஜைக்கேற்ப ஆன்மாவுக்குரிய பாதை. இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 9வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் பாதங்களை ஆன்மாவின் பூஜையாக நம் உள்ளத்தில் கொண்டாடினோம். இன்று நாம் அவரது விழிகளை இறை திருஷ்டியின் பிரதிபலிப்பாக உணரப்போகிறோம். அம்மாவின் விழிகள் ஒரே நேரத்தில் கடுமையானதும் கருணையுடனும் நிரம்பியவை. அந்த விழிகளில் ஒரு மொழி இருக்கிறது, ஆனால் வார்த்தைகள் இல்லை. குழந்தை தவறு செய்தாலும் அம்மாவின் விழிகள் தண்டிக்கவில்லை, அவை சிந்திக்க வைத்தன. அவள் பார்வைதான் வாழ்க்கையின் திசை காட்டி. அந்த விழிகள் குழந்தையை உயர வைக்கும் திறனை கொண்டவை. தன்னம்பிக்கையை ஊட்டும் பார்வை, நீ செம்மையானவன்தான் என்ற முழுமையான அனுமதி அவளது விழிகளில்தான் உறைந்திருந்தது. உலகம் முழுவதும் பார்க்கும் கடவுள் ஒரே ஒரு முறை அம்மாவின் விழிகளில் நம்மீது விழிப்பார். நாம் தவறுகள் செய்த போதும் அந்த விழிகள் நம்மை நிராகரிக்கவில்லை. அந்த பார்வை என்பது ஆன்மாவுக்கான பூஜை. சில விழிகள் நம்மை தாக்கிவிடும், ஆனால் அம்மாவின் விழிகள் நம்மை உணர்ந்து வளர்த்துவிடும். அந்த விழிகள் வர்ணங்களில்லாத ஓவியம், ஆனால் அதில்தான் பிரபஞ்சத்தின் கருணை படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்று தாயின் விழிகளை மனதிற்குள் நினைத்து பார்த்தீர்களா? அவை எதையும் பேசாதிருந்தாலும் உங்கள் உள்ளத்தை மாற்றியிருக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் அம்மாவின் தழுவல் ஆன்மாவின் உற்சாகமாக மாறும் தருணம். அவளது விழிகள் இறையின் பார்வை நம்மை தழுவும் நிழல். இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 10வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் விழிகள் நம்மை எவ்வாறு சும்மதிக்கும் திருஷ்டியாக செயல்படுகின்றன என்பதை உணர்ந்தோம். இன்று நாம் பார்க்கப் போகிறோம்
தாயின் தழுவல் நம்மை எவ்வாறு மீட்டெடுக்கிறது, நம் உள்ளத்தை உற்சாகமாக்குகிறது என்பதே. தழுவுதல் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு உணர்வு உருகல். தாய் குழந்தையை தழுவும் அந்த நொடியில் குழந்தை மட்டுமல்ல, பிரபஞ்சமும் நிம்மதியடைகிறது. அது சத்தமில்லாத ஜெயம். கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த ஒரே தழுவல் போதுமானது. மனதை விட்டு வலியை தூக்கிவிட, நம்மை திரும்பி அழைக்காமல் நேராக நம் உள்ளத்தை அழைக்கும் மௌன அழைப்பு தாயின் தழுவல். குழந்தைக்கு நம்பிக்கையே வார்த்தைகளால் கட்டமைக்க முடியாது. ஆனால் ஒரு தழுவல் முழுக்க மனிதராகவும் ஆன்மீகமாகவும் மாற்றும். தாயின் தழுவல் என்பது உணர்வின் முதல் ஆசிர்வாதம். நம் பயம், நம் தவறு, நம் வருத்தம் அனைத்தையும் ஒரு வரியில் தீர்க்கும் மௌன பூஜை. குழந்தையாக இருந்தபோது நாம் பேசி எடுத்ததல்ல வாழ்க்கை. அம்மா தழுவிய தருணங்கள்தான் நம்மை வடிவமைத்தன. அந்த பரிசு பேசாது, ஆனால் அது நமக்குள் பதிய வைக்கும் உணர்வுகள் வாழ்க்கையே வித்தியாசமாக்கும். இன்று உங்கள் மனதில் தாயின் தழுவலை நினைத்தீர்களா? அந்த உணர்வு மீண்டும் உங்கள் உள்ளத்தை இளைப்பாற்றியதா? அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப் போகிறோம் அவளது உணர்வின் மேல் நிரம்பிய அமைதி, தாயின் அமைதி. அம்மாவின் தழுவல் ஆன்மாவின் மறுபிறவி போன்ற தருணம். இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 11வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் தழுவல் நம்மை உயிரோடு கொண்டு போன ஆன்மாவை உற்சாகமாக்கும் அனுபவமாக இருந்தது. இன்று நாம் காணப்போகிறோம் அவளின் அமைதி, அதன் ஆழம், அதன் மௌனம் எவ்வாறு ஆன்மாவை பரிபூரண நிலைக்கு அழைக்கிறது என்பதை. அமைதி என்பது ஒரு நிலை மட்டும் அல்ல, அது ஒரு ஆழமான உணர்வு. அம்மாவின் அமைதி ஒரு குரல் இல்லாத பாடல் போல நம்முள் ஒலிக்கிறது. அவளது அமைதி சில சமயங்களில் கேள்வியாக இருக்கும். அவள் ஏன் எதுவும் பேசவில்லையா என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் அவளது அமைதியேதான் நமக்கு விடையாயிருக்கிறது. ஒரு நிமிடம் மெளனம் நம்மை கண்ணீரில் அழைத்தாலும் நம்மை கரையாமல் அமைதியாய் வைத்து விடுகிறது. அதுதான் அம்மாவின் மெளனம். திறந்த விழிகளுடன் பேசும் பிரார்த்தனை. குழந்தை சோர்ந்து போன சமயம் தாய் ஒரு வார்த்தை பேசவில்லை என்றால் அது குறைவாக இல்லை, அது நிறைவாகும். தாயின் அமைதி ஆன்மாவின் பரிபூரண நிலை. மெளனம் என்பது பலவீனம் அல்ல, அது நம்பிக்கையின் உயர்ந்த வடிவம். அம்மா எதுவும் கூறவில்லை என்றால் அவளுக்குள் நம்பிக்கை இருக்கிறது. நம்மை நம்மாக நம்ப வைத்த தாய் எப்போதும் சத்தமாக இல்லவே இல்லை. ஆனால் அந்த அமைதி நமக்குள் நிலையான உறுதியை கட்டியெடுத்தது. வெறுமை போன்ற அமைதி இல்லை, ஆன்மாவின் ஒளியை அச்சடித்த அமைதி அது. இன்று உங்கள் வாழ்க்கையில் தாயின் அமைதி எந்த அளவிற்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் என்று யோசித்தீர்களா? அந்த அமைதியான நேரங்கள்தான் நம்மை நாம் தேடச் செய்த நொடிகள். அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம் அவளின் சிரிப்பு ஆன்மாவின் முதல் பொலிவாக எவ்வாறு தோன்றுகிறது என்பதை. அமைதி ஒன்றும் இல்லாத இடமல்ல, அது அனைத்தையும் உள்ளடக்கிய நிஜநிலை. இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 12வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் அமைதி எவ்வாறு ஆன்மாவின் பரிபூரண நிலையாக இருந்தது என்பதை உணர்ந்தோம். இன்று நாம் சந்திக்கப் போகிறோம் அவளது சிரிப்பை. அந்த சிரிப்பின் பின்னால் ஒளிந்திருக்கும் ஆன்மீக ஒளியே நம்முள் உயிரோடாக உணரப்போகிறோம். தாயின் சிரிப்பு அது ஒரு சப்தமல்ல, அது ஒரு உணர்வு. குழந்தையின் முதல் சிரிப்புக்கு காரணம் அம்மாவின் சிரிப்பே. அந்த சிரிப்பு நம்மை சிரிக்க வைத்தது மட்டும் இல்ல, நம்மை உயிரோடிருக்கும் பிழைப்பாக மாற்றியது. நம்மை உயர்த்தி காட்டும் முதல் ஒளி அம்மாவின் சிரிப்பில்தான் இருந்தது. அவளது முகத்தில் ஒளிரும் அந்த சின்ன சிரிப்பு நம்முள் ஒரு உறுதியையும் நம்பிக்கையையும் விதைக்கிறது.
சில நேரங்களில் நாம் நம் வாழ்க்கையில் மங்கியிருந்தாலும் ஒரு சின்ன சிரிப்பு அவளிடமிருந்து வந்தால் அது ஒரு புதிய நாளின் தூண்டுதலாக மாறுகிறது. கடவுளின் அருள் காணக்கூடிய வடிவம் என்றால் அது அம்மாவின் சிரிப்பே. கோபத்தின் பின்னாலும் ஏமாற்றத்தின் நடுவிலும் கூட அவள் சிரிக்க விரும்புகிறாள். அந்த சிரிப்பின் கீழ் மறைந்திருப்பது வெறும் சந்தோஷம் அல்ல, ஒரு ஆன்மீக தீர்மானம். நான் இருக்கிறேன், நீ நிம்மதியாக இரு என்று சொல்லும் சின்ன ஒரு வெளிப்பாடுதான் அவளது சிரிப்பு. தாயின் சிரிப்பு வாழ்க்கையை சுத்திகரிக்கும் பிரார்த்தனையைப் போல. இன்று தாயின் சிரிப்பை உங்கள் மனதில் வரையிருங்கள். அந்த சின்ன ஒளி உங்கள் உள்ளத்தை தொட்டதா? அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப் போகிறோம், அம்மாவின் எதிர்பார்ப்புகள் ஆன்மாவை அமைதியாக தூண்டும் அலைகள். அவளது சிரிப்பு ஆனந்தத்தின் அடையாளமல்ல, அது ஆன்மாவின் முதல் பொலிவு. இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 13வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் சிரிப்பு நமக்கு ஆன்மாவை ஒளியால் நிரப்பும் தருணமாக இருந்தது. இன்று நாம் காணப் போகிறோம், அம்மாவின் எதிர்பார்ப்பு என்பது எதற்காகவும் இல்லாத ஆன்மீக அழைப்பாக இருக்கிறது என்பதை. தாயின் எதிர்பார்ப்பு அது ஒரு கோரிக்கை அல்ல, அது ஒரு ஆன்மீக அறிகுறி. நம்மிடமிருந்து அவள் எதிர்பார்ப்பது வெறும் வெற்றியம் இல்லை, அது உண்மையான நம்மை நாமே காண்பது. தாயின் நம்பிக்கையின் ஒவ்வொரு நொடியும் நம்முள் ஒரு ஒளியை கொளுத்தியது. நீயால் முடியும் என்று வார்த்தைகள் இல்லாமல் அவள் உள்ளத்தில் நம் வாழ்வை அழுத்தமாக ஊன்றியிருந்தாள். சில நேரங்களில் நாம் வழி தவறியிருந்தாலும் அம்மா நம்மை நிராகரிக்கவில்லை, ஏனெனில் அவளது எதிர்பார்ப்பு என்பது நம்மை உருவாக்கும் ஒரு அமைதியான அலை. அவள் பேசவில்லை, ஆனால் நமக்கு வழிகாட்டும் உறுதியான ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வையில்தான் நம் வாழ்வியல் இலக்குகள் ஒளிந்து கிடக்கின்றன. தாயின் எதிர்பார்ப்பு என்பது பிரார்த்தனையின் ஒரு வடிவம். தன் குழந்தைக்கு உயர்வை விரும்பும் அதீத அன்பு, பேசாமல் வழிகாட்டும் பெருந்தன்மை, நம்மால் என்னவெல்லாம் முடியுமென்று நம்மையே நம்பாத நேரத்தில் கூட அவள் நம்பியிருந்தாள். அந்த நம்பிக்கையே நமக்கு ஆன்மீக சக்கரத்தை இயக்கி வைத்தது. இன்று உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களிடம் எதையும் கேட்காமல் வாழ்த்தி நம்பியிருந்தார்களா? அது தாயின் எதிர்பார்ப்பு, அது சொல்லப்படாத ஆசீர்வாதம். அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம், அம்மாவின் தோள்கள் ஆன்மாவுக்கு ஓய்வாக விளங்கும் தருணம். தாயின் எதிர்பார்ப்பு வார்த்தையற்ற வழிகாட்டும் ஒளி. இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 14வது அத்தியாயம். கடந்த பகுதியில் தாயின் எதிர்பார்ப்பு நம்மை வார்த்தையின்றி உயிரோடாக்கிய அவளது நம்பிக்கையை பற்றியது. இன்று நாம் பேசப்போகிறோம், அம்மாவின் தோள்கள் எவ்வாறு அது ஆன்மாவுக்கு ஓய்வான இடமாக மாறுகிறது என்பதை. தாயின் தோள்கள் உலகத்தில் ஒரே இடம், நாம் அழுதாலும் சிரித்தாலும் பாதுகாப்பாய் உணர முடியும். ஒரு குழந்தை சோர்ந்த நேரத்தில் அவன் ஓடிச் செல்லும் இடம் அம்மாவின் தோள்கள். அவள் பேசவில்லை, ஆனால் அந்த இடம் நிம்மதியாக அழுவதற்கான ஆசீர்வாத இடமாக இருந்தது. நாம் எதையாவது இழந்துவிட்டோம் என்று தோன்றும் தருணத்தில் அவளது தோள்கள் நமக்குள் சொல்லும் மெளன வசனம், இங்கேயே இரு, நான் இருக்கிறேன். அது ஒரு மெளன பிரார்த்தனை. நம்மை காக்கும் கரங்களுக்கும் மேலான பாதுகாப்பு அவளது தோள்களில்தான் இருக்கிறது. ஒரு பயணியின் பயணம் முடியும் இடம், ஒரு ஆன்மாவின் பிரச்சனைகளுக்குப் பின் ஓய்வு காணும் இடம் அம்மாவின் தோள்கள். கடவுளை நம்ப முடியாத நேரங்களில் கூட அந்த ஒரு சாயலில் நமக்குள் பிரார்த்தனையின் வடிவம் உருவாகிறது. அது எதையும் கேட்காத ஒரு இடம், ஆனால் அனைத்தையும் உணரும் இடம். இன்று நீங்கள் நினைத்தீர்களா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதிற்கு சாய்ந்த இடம் எங்கே? அது பேசாத இடமாக இருந்தாலும் அம்மாவின் தோள்கள்தான் உங்கள் ஆன்மாவின் புனித மெளன வீடு. அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம், அவளது சமையலறை, ஆன்மா உணர்ந்த தருணங்களின் வாசல். தாயின் தோள்கள் ஓய்வோடு புனிதம் கலந்து இருக்கும் பரிசுத்த இடம். இது அம்மா என்ற ஆன்மா தொடரின் 15ஆம் அத்தியாயம்.
கடந்த பகுதியில் தாயின் தோள்களில் ஆன்மாவுக்கு ஓய்வும் பாதுகாப்பும் கிடைத்தது. இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம் அவளது சமையலறையை. அது எவ்வாறு நம் உணர்வுகளுக்கான